முட்டை கொள்முதல் விலையை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என கோரி நாமக்கல்லில் சிறு முட்டை கோழி பண்ணையாளர்கள் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. நாமக்கல்லில் தினசரி 6 கோடிக்கும் அதிகமான முட்டை உற்பத்தி செய்யப்படுகிறது. முட்டை கொள்முதல் விலையை NECC என்ற தனியார் அமைப்பு நிர்ணயம் செய்கிறது. இந்த நிலையில் முட்டை விலையை NECC வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஏற்றுமதி முட்டை, சத்துணவு முட்டை என விலையை தனித்தனியாக அறிவிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட முட்டை கொள்முதல் வியாபாரிகள் யார் என்பது குறித்த விவரங்களை வெளிப்படையாக பண்ணையாளர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்ட சிறு கோழி முட்டை உற்பத்தியாளர் தமிழ்நாடு தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இங்கே நாங்கள் சேர்ந்திருக்கிறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிறு பண்ணையாளர்கள், சிறு கோழி பண்ணையாளர்கள். எங்களுக்கு நியாயமான விலை கிடைக்கலிங்க. எங்களுடைய தலைமை NECC எங்களுடைய தலைமையாக இருந்து செயல்படுறாங்க. அவங்க முதல்ல விலையை நிர்ணயிக்கணும், எங்களுக்கான விலையை சொல்லணும். முட்டைக்கான விலையை முதல்ல அவங்க சொல்கிறது இல்லைங்க. அவங்க சொல்லாதனால வியாபாரிகள் மூலமாக தான் எங்களுக்கு முட்டைக்கான விலை எங்களுக்கு அன்னாடம் வருது. அந்த விலை எங்களுக்கு போதுமான விலையாக இல்லை, உற்பத்தி செலவுக்கு ஈடுகட்டுற விலையாக இல்லை. இதை நாங்கள் கண்டனமாக தெரிவிக்கிறோம். அது இல்லாமல் சத்துணவு முட்டை, எக்ஸ்போர்ட் முட்டைன்னு இதில் ரகம் வச்சுருக்காங்க. இந்த ரகத்துக்கான முட்டைகள் தேவைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கான தனிப்பட்ட விலையும் நாங்கள் கேட்குறோம். அது இல்லாமல் மைனஸு இந்த மாதிரி கட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி முட்டை விலையிலிருந்து கணிசமாக குறைச்சி அந்த சத்துணவு முட்டையும் எக்ஸ்போர்ட் முட்டையும் கொள்முதல் பண்ணுறாங்க. அது மிகவும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரோமோ, எந்த ஒரு இயக்கமோ எங்களுக்குள்ள தலைவராக யாரும் இல்லைங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்து தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் எங்களுக்கு இவங்க விலை நிர்ணயிக்காமல் வியாபாரிகள் மூலமாக விலையை நிர்ணயம் செய்கிறது எந்த விதத்துலையும் நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயார் இல்லைங்க.